யோ வெண்டைக்காய் கிலோ எவ்வளவுயா? 15 ரூபாய். 15 ரூபாயா? 7 ரூபாய் 1 கிலோ போடு. தெரியாதமா மாட்டிக்கிட்டேன். கையெடு. யோ முள்ள பாக்கணும்யா. அப்படியா? இந்தா பாருங்க. சரி போடு. அந்த எடக்கல கூட எதுக்கு? கவர்மெண்ட் சீல் இருக்கான்னு பாக்கணும்ல. சரியான சாவுகிட்ட மாட்டிக்கிட்டேன். யோ என்னையா சொன்ன? யார பாத்தியா சாகுறாக்கீங்கற? இந்த பாப்பா எது வந்தாலும் பேசிட்டுக்கலாம். என்ன பேசிட்டு இருக்கலாம்? சொன்னா கேளுங்க. சொன்னா கேக்குடுமா? நீ சொல்லுங்க நான் கேக்குறேன். ஐயோ யோ இல்லையா? காப்பாத்துங்க. காப்பாடல வந்து யாரை காப்பாத்துறா? காப்பாத்துக்கு தெரியாதமா வந்துட்டேன். காலையிலேயே பொண்டாட்டி மூதுற முழிக்கு போதே நினைச்சேன். இப்படி ஆகோண்டு. சார் என்ன காப்பாத்துங்க சார். என்ன காப்பாத்துங்க. நான் வந்துட்டேன்ல. இனிமே கலக்கல் தான். என்ன என்னங்களாட்டா? அத கேக்க நீ யாரு? நியாயத்தை யார் வேணாலும் கேட்கலாம். இந்த சொத்த வெண்டைக்காய் கிலோ 15 ரூபாய். நீ வாங்குவியா? செவுத்துக்கு சுண்ணாம்பு அடிச்ச மாதிரி மூஞ்சில பவுடர் பிரிக்கே. பேரம் பேசியா வாங்கின? சந்தன பவுடர் வேணும்னு பந்தவா கேட்டிருப்பிய. மட்டமான நாத்தம் அடிக்கிற சென்ட் போட்டிருக்கே. ஒரிஜினலான்னு பார்த்தா வாங்கின. எவனா சிங்கப்பூர் சென்ட் டூப்ளிகேட் கொடுத்துருப்பான். ஈன்னு இழிச்சிட்டு வாங்கிருப்பிய. இதையெல்லாம் விட்டுருவீங்க. பாவம் தெருவுல கஷ்டப்பட்டு காய் வைக்கிறவங்க கிட்ட பேரம் பேசுவீங்க. கோபால் அவதான்ப்பா வீட்டுக்காரம்மா பேத்தி வந்த உடனே அவகிட்ட சண்டை ஆரம்பிச்சியப்பா. இது கொஞ்சம் பிடிங்க. ஜஸ்ட் மினிட் டோன்ட் ஃபீல். இரு என்ன பண்ண போற? வெயிட் அண்ட் see ya. ஹலோடா. யோ காய் வண்டி. என்ன சார்? என்ன கலட்ட பண்றீங்க? இல்ல சார். தெருவுக்குள்ள வந்து அப்பாவி பொண்ணுங்கள ஐ மீன் மேடம் மாதிரி அழகான ஃபேமிலி கேர்ள்ஸ் ஏமாத்தி அழுகி போன காய்கறி அநியாய விலைக்கு விக்கிற நீ. புத்திசாலி பையன். யோ எடியா வண்டியா? எடியானா? எடா உண்டாவ பேசுறீங்க. போ போ போடா. சார் நான் சொல்றேன். டேய் டேய் ஒரு பெரிய மனுஷன் சொன்னா போடா. சார் நான் சொல்றது கேளுங்க சார். நாட்டுல ரொம்ப பேசாதீங்கடா. சார் என் பக்கம் நியாயம் இருக்கு சார். கிராஸ் அடிச்சு போடா. போடா போடா. டேய் வாடா. வண்டி யாரும் கொப்பரா எடுத்துட்டு போவா. அது தானா வரும். இதுல மாயா பைசாட தானா வரது எடுத்து போடா. சரி எடுத்து வா. போடுப்பா. பாரு மேடம் பர்சனாலிட்டிக்கு நான் நீ பேசலாமாடா? வாட் a beautiful girl. Nonsense. You don't feel. See my friend Balu. என்ன மாதிரியே educated man. Degree holder. Hello. Come. Hello. Come. ரெண்டு ஜென்டில்மேனை மதிக்காம போறா. ஃபியூச்சர்ல ரொம்ப ஃபீல் பண்ணுவா. பாலு நீங்க வாங்க போலாம். இது ஒரு நல்ல காம்பவுண்ட். மெட்ராஸ்ல எத்தனையோ இடத்துல தங்கிட்டேன் கோபால். ஒண்ணும் ஒத்து வர மாட்டேங்குது. இந்த டிவிஎஸ்ல வேற எனக்கு வேலை கிடைச்சிருச்சா? நல்ல டீசென்ட்டான ஒரு ஆளோட தங்கணும்னு நினைச்சேன். டக்குனு உங்க ஞாபகம் வந்தது. கரெக்ட். அதான் வந்துட்டேன். நீங்க எப்போ வந்திருக்கலாம். நீங்களும் கோயம்புத்தூர், நானும் கோயம்புத்தூர். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசையா இருந்திருக்கு. அதுவும் பேச்சுலர் காம்பவுண்ட் தாராளமா தங்கலாம். பட் ஒன் திங் டிசிப்ளினா இருக்கணும். What is the time ya? 9 ya. Oh, it's already late ya. Yeah. Go ya. Wait ya. Oh, discipline ya. Let's move ya. தாத்தா நீங்க வச்சு கொடுத்த கடை இன்னைக்கு பிசினஸ் ஓஹோன்னு நடக்கணும். முதல்ல ஆபீஸ் போறீங்க. ராவுகாலம் வர்றதுக்கு முதல்ல போயிடுங்க. சார் நான் சொல்ல ராவுகாலம் வந்தாச்சு. வணக்கம் சார். அத நீயே வச்சுக்க. எங்க சித்தப்பா செத்து போயிட்டாருங்க. ஏண்டா எளவு கூப்பிடுறியா? முதல்ல வேலைக்கு போறாரா? அதுல சார் எங்க சித்தப்பா எல்ஐசில பணம் போட்டு வச்சிருக்காரு. நீங்க பெரிய ஆபீசர் எடுத்து கொடுங்க சார். உங்க சித்தப்பாவை கூட்டி எடுத்து தரேன். சார் விளையாடுங்க சார். அவர்தான் செத்து போயிட்டாருல. பணம் வேணா செத்தவரை தோண்டி எடுத்துட்டு வாடா. சார் நீங்க சொல்லுங்க சார். நம்ம ஏரியால இருக்காரு கொஞ்சம் பார்த்து வாங்கி கொடுங்க. நீங்க சும்மா இருங்க சார். இந்த நாயெல்லாம் எவ்வளவு போட்டுருப்பா? 50 பைசா 75 பைசா போட்டுருப்பான். அதுக்காக நான் டைத்தை வேஸ்ட் பண்ணிட்டு போக முடியுமா? சார் அதுவும் பண்ணல சார். வாய முடுறா. shut up your mouth. I am cross கணக்குல டீல் பண்ணிட்டு இருக்கேன். Get out man. Let's move. கருமத்தை எவன்டா கண்டுபிடிச்சது? கேப்பார்த்தனம் பண்றதா எவ்வளவு மைண்டஸ் பண்ண வேண்டியிருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ. என்னடா தேர் வேணுமா? தள்ளிட்டு போ. நோ நோ, இங்க படுக்கலாமா? பாத்து படுறா, தேர் மேல ஏறிட போகுது. Thank you gentleman.
டேய் கால அந்த பக்கம் வச்சு படுறா. இல்ல வடக்க தலை வச்சா ஆகாதும்பாங்க. தெக்க தலை வச்சு உனக்கு ஆகுமா? உனக்கு தலை இருக்கிறதே தப்பு. அது எந்த பக்கம் வச்சு படுத்தா படுறா அந்த பக்கம். பெரிய சென்டிமெண்ட் செம்மல். ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, எக்ஸாக்ட்லி 5 o'clock. ஐ மீன் சரியா 5 மணிக்கு என்ன எழுப்ப முடியுமா? ஏண்டா நான் என்ன அலாரமா? காலையில 9 மணிக்கு படுத்து தூங்குற நாயி 5 மணிக்கு எழுந்திருச்சு என்ன இந்தியாவை காப்பாத்த போறியா? தூக்கம் தெளிஞ்சா எழுந்திரு, இல்லன்னா செத்து போயிடுறா. தள்ளிப்படுறா. எக்ஸ்கியூஸ் மீ. டேய் டென்ஷன் பண்ணாத. ப்பு, நிம்மதியா இருக்க விட மாட்டேங்கிறானுங்கடா. என்ன பேப்பரு, எந்த நாய் உட்கார்ந்துருக்குன்னே தெரியல. கேப் மாதிரி தனத்துக்கு ஒரு அளவே கிடையாதா? ச்சே. ஆபீஸ் பேனா ஓட்டைங்க பாருங்க, கையெல்லாம் ஒரே இங்கு, பாக்கெட்ல இங்கு. இவனும் நம்மள மாதிரி எங்க தடவி இருப்பானா? சேச்சே, சின்ன பையன், படிச்சவன், வேலைக்கு போயிருப்பான். என்ன யோசிக்கிறீங்க? 10 வருஷமா ஆபீஸ் போற எனக்கே விரல் லிங்க் ஆகுதுன்னா புதுசா வேலைக்கு போற உங்களுக்கு விரல் லிங்க் ஆகாதா? இவனும் நம்மள மாதிரி எங்க தடவி இருப்பானோ? சேச்சே, இருக்காது. 7 கழுத வயசாச்சு, வேலை இல்லாமல இருப்பான். நீங்க என்ன யோசிக்கிறீங்க? ஆபீஸ பத்தி நினைச்சேன். ஆமா, உங்க ஆபீஸ் எப்படி? நல்ல சென்டரான இடம், பெரிய ஆபீஸ். கூட வேலை செய்யறவங்க எல்லாம் எப்படி? நான் அந்த ஆபீஸ்க்கு புதுசு இல்ல, முதல்ல எல்லாரும் என்ன ஒரு மாதிரி பார்த்தாங்க. அப்புறம் அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, நானே வேலைய ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் பியூன் வந்தான். 6 மணி ஆச்சு, ஆபீஸ போட்டுன்னு சொன்னான். அப்பதான் எனக்கு சுயநலமே வந்தது. இது வேலையில அவ்வளவு கான்சென்ட்ரேஷன். கோயம்புத்தூர்காரல்ல, அப்படித்தான் இருக்கணும். ஏய் ஏய், நான் என்னடா என்னங்கண்ணா? மணி 6 ஆக போகுது, பார்க்க போட்டோம், போட வெளிய. நான் டென்ஷன் ஆகாதீங்கண்ணா. ஆமா, உங்க ஆபீஸ்ல எப்படி? அதுவும் சென்ட்ரா நடந்தா. தட் இஸ் மெயின் பார்ட் ஆஃப் மெட்ராஸ். பல பேர் வந்து போற இடம், பளிங்கு கல்லியே கட்டுனது. ஆமா, தொந்தரவு அதிகமா இருக்குமே. 1000 கைகள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லைங்கிற மாதிரி எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஒரே அமுக்கு. 10 வருஷமா அதே ஆபீஸ், அதே வேலை, அதே சீட்டு. போக போக தெரியும். நாயே, எந்த நேரத்துல என்ன பாடுறா பாடுற? சார், இந்த அடிக்கிற வச்சுக்காதீங்க, எதா இருந்தாலும் சொல்லிட்டு அடிங்க. சொல்ல முடியாம தாண்டா அடிக்கிறேன். அட விடுங்க கோபால். ஆமா, என்ன இன்னைக்கு ஒரே டிப் டாப்பா வந்திருக்கீங்க? அப்படி கேளுங்க சார். தினசரி ஈவினிங்ல லேடிஸ் ஹாஸ்டலுக்கு துணி கொண்டு போவேன். அங்க இருக்கிற பிகர்கள் எல்லாம் செட்டப் பண்ண வேணாமா? அதான் மாடர்ன் ட்ரெஸ்ல போயிட்டு இருக்கேன். டேய் கண்ணா, அழகுக்கு எதுக்குடா அழகு? சார் ரொம்ப போடாது சார், எனக்கு கூச்சமா இருக்கு. அந்த கூச்சத்தை விட்டுட்டு ட்ரெஸ் எடுத்துட்டு போய் ரூமுக்குள்ள வையே. Thank you gentlemen. ஹலோ ஹலோ சார், சார் சொல்லுங்க சார். ஹலோ, இது பிளாக்மெயில், நான் கோர்ட்ல கேஸ் போட்டுருவேன். ஓட்டுக்கடா. ஹலோ, நான் லேடிஸ் ஹாஸ்டல் போகணும். அங்க பிகர் எல்லாம் வெயிட்டிங். என் பிக்சர் கெடுத்துறாதீங்க. நீயே எத்தனை நாளைக்கு போவ? சீக்கிரம் வாங்க கோபால், இது வரைக்கும் நான் லேடிஸ் ஹாஸ்டல் பார்த்ததே இல்ல. பாத்தி பார்த்ததே இல்லையாடா? ஐயோ, போடா போடா. நான்சென்ஸ். கல்யாணம் ஆனப்பறம் தான் தெரியுது ஏன்டா நைட் வாட்ச்மேன் வேலைக்கு வந்தோன்னு. நில்லுங்க, யார் நீங்க? என்ன வாட்ச்மேன்? 20 வருஷமா இதே ஹாஸ்டல்ல இருக்கோம், தெரியலையா உனக்கு? என் மூஞ்ச பார்க்க மாட்டீங்களா? தாடி வச்சு மூஞ்செல்லாம் பார்க்க மாட்டோம் வாட்ச்மேன். உங்களோட பேர் என்ன? My name is Kulankuska. My name is Alamaska. ஓ, ஸ்வீட் நேம். மணி 10 ஆச்சு, இவ்வளவு நேரம் எங்க போய் சுத்திட்டு வரீங்க? கூடு விட்டு கூடு பாயிருது, மாடி விட்டு மாடி தாண்டறது வைக்கிறது, இந்த மாதிரி அஜால் குஜால் வேலையெல்லாம் கத்துக்கிட்டு வர்றோம். இதை எப்படி நான் நம்புறது? வடகரி வடகரி வெச்சுக்கோ, தான் தீஸ்கோ. நீங்க இனிமே டெய்லி லேட்டா தான் வரணும். அல்சமல் 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 குல்சாமால்
ஜெய் குஜால் குல்பி. கர்ச்சீஃப் எங்க வச்சேன்? சம்திங் ராங். ஜாக்கெட். இது பாருங்க கோபால், லேடிஸ் மேட்டர். இது எப்படிங்க வந்தது? நோ நோ, ஐ அம் ஜென்டில்மேன். முதல்ல டிஸ்போஸ் பண்ணு. கோ கோ. பல்ஜடிமா பல்ஜடி. 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 ஜம்ப் பண்ணு ஜம்ப் பண்ணு ஜம்ப் பண்ணு. அப்படிதான். ஜம்ப் பண்ணுமா ஜம்ப் பண்ணு. ஐயா வராரு பார். சலாமை ஐயாவுக்கு சலாமை சலாமை சலாம் சலாம். ஐயா வெயிட்டான பாத்து ஏதாவது கொடுப்பாரு. பாக்கெட்ல பைசா எல்லாம் கேவலப்படுத்துறான் போல இருக்கேன். சரி, இது ஆம்பளை குரங்கா பொம்பளை குரங்கா? ஏன் சாமி இது பொம்பளை தான் சாமி. பொம்பளை குரங்க போய் வித்தவுட்ல வச்சிருக்கே. அது என்ன வயசுக்கு வந்தானே வராட்டி என்ன? தட் இஸ் டிஃபரண்ட் மேட்டர். இது ஒரு பொண்ணு. ஒரு பொண்ணோட மானத்தை காப்பாத்த வேண்டியது என்னோட கடமை. ஐயோ டேக் இட் மேடம். வாங்கிக்க வாங்கிக்க. ஐயோ வாங்கிக்க வாங்கிக்க. அக்காவோட ஜாக்கெட் எடுத்து குரங்கு கொடுத்துட்டான். இவனை சும்மா விடக்கூடாது. சாமி ரொம்ப ஜோரா இருக்குது. உனக்கு Yeah, பேரு சாமி. of course. சும்மா சொல்லக்கூடாது. குரங்குக்குனே அலுவலகத்தை தச்ச மாதிரி என்ன பொருத்தமா இருக்கு. ஆமா சாமி. ஒருவேளை இந்த ஜாக்கெட்ட இதுக்கு முன்னாடி வேற ஏதாவது குரங்கு போட்டு இருந்திருக்குமோ? ரொம்ப கரெக்டா சொல்லுங்க சாமி. ரொம்ப தேங்க்ஸ் சாமி. நான் வரட்டுமா? வா வாமா வாமா வா. கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தீங்கன்னா குரங்கு டான்ஸ் பாத்துருக்கலாம். அடடடடா, என்னமா டான்ஸ் ஆடிச்சு. யூ see, அந்த சந்தன கலர் ஜாக்கெட் அந்த குரங்கோட நிறத்துக்கு என்ன பொருத்தமா இருந்தது தெரியுமா? யோ, உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா ஏன் ஜாக்கெட் எடுத்து அந்த குரங்குக்கு கொடுத்துட்டு ஏன் கிட்டயே பொருத்தமா இருக்குன்னு சொல்லுவேன். ஒண்ணு குரங்கு டச் பண்ணுங்க. மிஸ் ஆயி போச்சே. இத பாருங்க, அப்பவே நினைச்சேன் அந்த ஜாக்கெட் ஒரு அழகான தேவதைக்கு தான் சொந்தமா இருக்கும்னு. யோ, இந்த கதை எல்லாம் ஏன் கிட்ட வேணாம். என்ன சொன்ன? குரங்குக்குன்னே அளவெடுத்து தச்ச மாதிரி இருக்கா? இல்லைங்க, சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். என்ன விளையாட்டு? என்ன கோபால்? மிஸ்டர் ஐஏ கோபால் பிஏ ஃப்ரம் எல்ஐசி, யூ நோ. மிஸ்டர் மேடம், இங்க நடந்த எந்த பிரச்சனைக்கும் சார் பொறுப்பல்ல. அந்த ஆப்போசிட்ல லாண்டரி வச்சிருக்கிற ஒரு பண்ணி, அதுதான் பொறுப்பு. ஒண்ணும் அதை நீங்க சாவடிச்சு போட்டுருங்க, இல்ல நாங்க சாவடிச்சு போட்டுறோம். கோயம்புத்தூர் காரணங்களுக்கே லொல்லு அதிகம். அதுலயும் இவனுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி. கொடுத்தது கூட மன்னிச்சிடலாம்க்கா. ஆனா குரங்குக்குனே அளவெடுத்து தைச்சது மாதிரி இருக்குன்னு சொன்னானே, அதை மட்டும் மன்னிக்க கூடாதுக்கா. நீங்க யார் மன்னிச்சாலும் நான் மன்னிக்க மாட்டேன். கரெக்ட். அதுக்கு தான் நான் ஒரு மாஸ்டர் பிளானே போட்டிருக்கேன். ஆபீஸ் முடிஞ்சு பார்ட்டி இந்த வழியா தான் வரும். கவுத்திடலாம். ஏய், பார்ட்டி வருது, எல்லாரும் ரெடியா இருங்க. ஓகே. ரெடி? 1 2 3. என்ன நம்ம ஏரியாவுங்க உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கு? ஏதோ மேட்டர் சீரியஸா இருக்கும் போல இருக்கேன். எல்லாரும் போங்கடா, அந்த பாட்டியை போய் கரெக்ட் பண்ணுங்க. டேய், என்னங்கடா என்னடாச்சு? அங்கிள் வாங்க அங்கிள், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அங்கிள். ஏங்க என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டாளுங்க. ஒரு கன்னி பொண்ணு, என்ன மாதிரி அழகான ஒரு வயசு பையன், இல்ல இல்ல ஒரு சுமாரான வயசு பையன் முன்னாடி அழுதா பாக்குறவங்க நான் தப்பா நினைக்க மாட்டாங்க. என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. என்னால உங்களுக்கு எதுக்கு வீணா சிரமம்? என்னங்க நீங்க என்ன போய் ஒரு மூணாவது மனுஷன் நினைக்கிறீங்க? உங்களுக்கு செய்யாம வேற யாருக்கு செய்ய போறேன்? எங்க குடும்பத்துல பரம்பரையா ஒரு தங்க மோதிரம் இருந்துச்சு. எங்க தாத்தா போன அப்புறமா எங்க பாட்டிமா எனக்கு ஆசையா அந்த மோதிரத்தை போட்டு விட்டாங்க. மோதிரம் ஒரு பவுன் தங்கம். இந்த சாக்கடைக்குள்ள விழுந்துருச்சு. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். மோதிரம் தானே, நான் எடுத்து தரேன். ஐயோ ஏப்பா, ரொம்ப ஆழமா இருக்கும் போல இருக்கேன். ஐயையோ, இந்த மோதிரம் இல்லாம நான் வீட்டுக்கு போக முடியாது. ஆமா, வீட்டுக்கு போனா அக்கா பாட்டி அழுகாதீங்க அழுகாதீங்க, நான் எடுத்து தரேன். ஏங்க நல்லா தேடிட்டேங்க, மோதிரத்தை காணுங்க. என்ன என்ன சிரிக்கிறீங்க? அழுகல? நான் ஏன் அழணும்? நீதான் அழணும்.
மோதிரம் விழுந்திருந்தா தானே கிடைக்கிறதுக்கு. எப்படி ஏன் ஜாக்கெட் குரங்குக்கு பொருத்தமா இருந்துச்சா? இப்படியே போய் கண்ணாடியில பாரு, யார் மூஞ்சி குரங்கு மாதிரி இருக்குன்னு தெரியும். ஜம்பு என்ன மிஸ்டர் கோபால், ஏன் இப்படி அலறீங்க? ஏன் இப்படி அலறீங்க? சொல்றதுக்கு என்ன இருக்கு? இன்னும் கொஞ்ச நேரம் எல்லாம் முடிஞ்சு போயிரு. என்னன்னு கொஞ்சம் விவரமா சொல்லுங்களேன். இந்த தப்படி அடிக்கிறவன் சங்கூதரவன் இருக்கிற இடம் தெரியாது. உங்களுக்கு தெரியுமா? எதுக்கு? உங்களுக்கு தெரியாதா கதை? நேத்துக்கு வரும்போது உடம்புல ஒரு வண்டி சேர்த்து அப்பிட்டு வந்தான். அவனை குளிக்க வைக்கிறதுக்குள்ள 2 சோப் காலியாச்சு. குளிச்சு முடிஞ்ச உடனே நடுக ஆரம்பிச்சு வந்தா. நடுகிறா 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 நடுங்கிக் கொண்டே இருக்கிற ஜல்லு. அக்கா, அந்த மோதிரம். என்னது மோதிரமா? அது வந்து மோதி விழுந்திருப்பாருன்னு சொல்றான். மோதினா பின்ன விட மாட்டாங்களா? மேடம், எனக்கு தெரிஞ்ச நாட்டு வைத்தியம் எல்லாம் பண்ணி பார்த்துட்டேன், ஒண்ணும் நடக்கல. ஏதோ சம்திங் நர்வஸ் வீக்னஸ் போல் இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் வைத்தியத்தை பாருங்க. எங்க கைய காட்டுங்க. இதான் சான்ஸ், ஒரு தடவை தொட்டுக்கலாம். அவன் பொழைக்கிறதும் பொழைக்காது இந்த கையில தாமா இருக்குது. பாலு, பாலு. யாரது? முடியலப்பா. பாலு, பாலு. யாரது? பேயா? இல்ல, நான் சுமித்ரா. 2 பொண்ணு தானே. அக்கா, பக்கத்துல போய் உட்காரு. சரிடா. அக்கா, தலை எடுத்து மடியில வச்சுக்கோ. தைலத்தை நல்லா தேயி. தாத்தா, நீங்க போன இடத்துக்கு என்னையும் கூப்பிடுறீங்களா? வந்துடவா? இல்ல பாலு, நான் இருக்கேன் பாலு. இருப்ப, நான் இருக்க மாட்டேனே. எங்க அம்மா கூட இதேதான் தேய்ப்பா. ஓகே, பட்டிக்கிச்சி பிரிச்சுக்குவோம். இன்றைக்கு ஏன் இந்த ஆனந்தமே, இன்பத்தில் ஆடுது என் மனமே. மிஸ்டர் கோபால், ஏமா ஒரு லைன் முழுசா பாட விட மாட்டீங்களா? என்ன உடம்புக்கு எப்படி இருக்கு? I'm fine. யோ, நான் உன்னை கேக்கலையா? உன் ஃப்ரெண்ட் பாலு உடம்புக்கு எப்படி இருக்கு? அவரும் fine. ஆ? நீங்க யார கேட்டீங்க? பாலுவே. பாலு. ஐயோ, அத நான் எப்படிமா சொல்லுவேன்? அவரே பேட் கண்டிஷனை தாண்டிட்டாரு. காட் கிரேஸ் தப்பிச்சுப்பான்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ஐ ஃபீவர். அம்மா அம்மா அம்மாண்டே அவளிடம் கண்டு அந்நாளில் இல்லாத பொன்னான எண்ணங்கள் அனுபவம் புதுமை. அவளிடம் கண்டு. ஏன் இப்படி பேரஞ்ச மாதிரி இருக்கீங்க? உங்களுக்கு பொறாம? ஒரு சின்ன பையன் சந்தோஷமா இருந்தா உங்களுக்கு பிடிக்காத? அது வந்து என்ன வந்து? come on enjoy. ஒரே இடம் போ. ஆஹா, என்ன சுகம். இந்த தாய்லாந்து நாட்டுல எல்லாம் பியூட்டி பார்லர்ல மசாஜ் பண்றதுக்கு சின்ன சின்ன அழகான பொண்ணுங்களை பான்னு கேள்விப்பட்டிருக்கேன். அவங்களா ஒரு 50 அடி அப்படி தள்ளி நிக்கணும். ஏய், திரும்ப. சும்மா ராத்திரி சுமித்ரா வந்து அந்த எண்ணெயை எடுத்து என் உடம்பெல்லாம் தடவி சூடு கலப்ப தேய்ச்சி என்னன்னு சொல்றது. அப்படியே நான் நடிச்ச நடிப்புல மேடம் ஆடி போயிட்டாங்க. இதுக்காக நான் சாக்கடையில என்ன கூவத்திலே வேணாலும் குதிப்பேன். குதிங்கப்பா. நல்ல ஐடியா கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். யாரு ஐடியா? நானா? இல்ல, இதெல்லாம் பொய். Stop it. ஏய், ஏன்டா லேட்? சார், கலந்து கொஞ்சம் ஒத்துழைக்கிறேன் சார். இந்தா. சார், கொஞ்சம் பார்த்து கொடுங்க சார். ஒரு ரூபாய் நீங்களே வச்சுங்க. சரி சார், ஒரு பேச்சுக்கு சொன்னா நீங்களே வச்சுக்கிறீங்களே. இந்தா நாயே. வாட் இஸ் த ப்ராப்ளம்? ஆல் ப்ராப்ளம் தீர்த்து வைக்க போறீங்களா? யார் சார் இவரு? இவரை தெரியல? டேய், இவரை தெரியல? தெரியலையே. இவர்தான் பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ். போடா சீட்டு கீழே கீழே போடா. சார், என் கஸ்டமர் மேல கை வைக்காதீங்க. சரி, கால் வைக்கிறேன். இவன் ஒரு கஸ்டமரா? இவனே சட்டம் போட மாட்டான். இவன் கிட்ட சலவைக்கு போட போறான். இவன் ஒரு கஸ்டமர், இது ஒரு கன்சர்ன். போடா, இந்தாங்க. போடா நாயே. நான் எடுத்த காரியம் ஜெயிக்கணும்.
காலையில டிஃபன் கிடைக்கும். கா 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 ஆஹா, ஆண்டவனா பார்த்து ஓகே பண்ணிட்டான். கா 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 ம். கா 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 ஹை, வீட் இட்லி. கா கா கா. ஹலோ, கூப்பிட்டீங்களா? நான் காக்காய் கூப்பிட்டேன். நீங்க என்ன காக்கா வராதுங்க. நீ இருந்தா மட்டும் வந்துருமா? நான் போயிடுறேங்க, நீங்க போங்க. நான் போறது இருக்கட்டும். இன்னைக்கு தேதி 5. சாயங்காலத்துக்குள்ள வாடகை பணம் வரணும். ஞாபகம் இருக்கட்டும். வாடகை தானுங்க, கொடுத்துடுறேன். பெரிய பக்கிங்ஹாம் பேலஸ் வாடகை கேட்க வந்துட்டாளுங்க. வைக்கிறதா வைக்கிறாளுங்க, சட்னியோட வைக்க கூடாது. நீயா? மன்னிச்சுடா, பிறந்துட்டு எனக்கு வச்சு இட்லி திங்கிறியே, இது உனக்கே நியாயமா? என்ன திட்டுறியா? நான் ஒண்ணு அவ்வளவு இறக்கமில்லாதவன் இல்ல. 50-50. உனக்கு ஒரு இட்லி, எனக்கு ஒரு இட்லி. வரட்டுங்களா? தேங்க்ஸ் பா. பாலு பாலு, இங்க இட்லி வச்சிருக்குமே எங்க? அது காக்கா தின்றுச்சு. காக்கா தின்றுச்சா? 10 வருஷமா இங்கேயே இருக்கிற, எனக்கு தெரியாத காக்காயா? சம்திங் ராங். அட அதை விடுங்க, வீட்டுக்காரமா பேத்து இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள வாடகை தரணும்னு சொல்லிட்டு போச்சு. வாடகை கொடுத்துருவோம், கொடுப்போம். என்ன கொடுக்க வேண்டாமா? இல்ல, வாடகையை நீங்க கொடுக்குறீங்க, இல்ல நான் கொடுக்குறேன், இல்ல நம்ம 2 பேரும் சேர்ந்து கொடுக்குறோம். என் பேங்க் இன்னும் half an hour ஓபன் ஆயிடும். உங்களுக்கு? மை பேங்க் இஸ் ஆல்வேஸ் ஓபன். வாங்க பேங்க் போலாம். வணக்கம் சார். நமஸ்காரம் சார், இங்க எல்லா இடத்தையும் நல்லா சுத்தி காமிப்பேன். ஒரு 25 ரூபாய் சார்ஜ். பாபு. நாக்கு தமிழ் தெரிவது. தமிழ் தெரியாதா? சௌரியமா போச்சு. 75 வருஷமா நான் இங்கதான் எல்லாரும் சுத்தி காமிச்சிட்டு இருக்கேன். I am a guide, you know? 100 ரூபா, 100 rupees சார்ஜ். இஸ்தானு வாடா வாடி. இந்த சைட் இருக்கே, இத நரசிம்ம பல்லவருக்கு நான் தான் வாங்கி கொடுத்தேன். அட்டனா 8 நாவுக்கெல்லாம் இத தர மாட்டாங்கடா. All peoples comes, see this culverts. டேய் மண்டையா, இந்த சிலைகள் எல்லாம் 10ஆம் நூற்றாண்டுல செஞ்சது. செய்யும் போது சின்னதா தான் இருந்தது. மழை பெஞ்சு வளர்ந்துருச்சு. வாடி, உனக்கு இருக்குடி. இந்த பூனை இருக்கே, இத முதலாம் நரசிம்ம பல்லவர் பாகிஸ்தானோட சண்டை போட்டு ஜெயிச்சிட்டு என் நாட்டு வழியா வரும்போது நான் அவருக்கு இத பிரசன்டேஷன் பண்ணேன். அழகா அழகு. டேய் மண்டையா, அலிபாபாவும் 40 திருடர்களும் இங்கதான் தங்கியிருந்தாங்க. నువ్వు ఏం చెప్తావు? புரியல? எனக்கே புரியல. அலிபாபா நலப்பை தொங்குலு இங்கதான் ஸ்டே பண்ணிருந்தாங்க. டேய் வாய மூடுறா, பயமா இருக்கு. வாடகை தரலன்னு போன மாசம் தான் எல்லாரும் காலி பண்ண சொல்லிட்டேன். అలాగా ஆளுக பத்தி எவன் பேசுறது இல்ல. வா రండి. ராங்கடா. டேய், இதாண்டா 12ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த டிராகுலா. டேய், இதுதான் ஜுராசிக் பார்க். இந்த டிராகுலா இருக்கே, ఇది డ్రాకుల్లా కాదు. டேய் காது இல்லடா, டிராகுலா. లేదు, జురాసిక్ పార్క్ కాదు. டேய் மண்டையா, இது ஜுராசிக் பார்க் காது இல்ல, வெறும் ஜுராசிக் பார்க். ఇది ఏనుగు. ஏனுகுவோ எருமுகுவோ 100 ரூபாய் பணம் தர்றா. లేదు, ఇది ఏనుగు. జురాసిక్ పోయి చెప్తావు. பொய்யாவே இருக்குண்டா மண்டை. 100 ரூபாய் பேசுனல, எடு. பொய்க்கு வேணா 5 ரூபாய் கழிச்சுக்கோ. 95 ரூபாய் எடுறா. எறா. నువ్వు పోయి చెప్తున్నావు. నా బావని అడిగేసి ఇస్తాను. டேய், அடிகேசியாவது புரிகேசியாவது பணம் தர்றா. ఇవ్వను. டேய், தர்றா பணத்தை. என்ன பாவா காவன்? டேய், டேய், படுவா, பிச்சு புடுடா. நீங்களா 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 டிவிஎஸ்ல வேலை செய்யறேன்னு சொன்னீங்க. எல்ஐசில வேலை செய்யறேன்னு சொன்னீங்க. பிராடு. நீங்க ஒழுக்கமாக்க. எப்படியோ கஷ்டப்பட்டு என் பொண்டாட்டி ஊருக்கு அனுப்பிச்சிட்டேன். அப்ப இன்னைக்கு மஜாதா. லவ் லவ் தானே தெரியுதுல. மூடு. ஏமா பூ வாங்கிக்கமா? இல்ல வேண்டாமா.
ஒரு பொண்ணு பூவை வேண்டான்னு சொல்லக்கூடாது. வாங்கிக்க ப்ளீஸ். என்ன சைட் அடிக்கிறியா? இல்ல, நான் உங்களை லவ் பண்றேன். பிரதர், மேடம், சாரு என்ன லவ் பண்றாரா? சாரு என்ன லவ் பண்றாரா? நீ கழுத்துல போட்டிருக்கியே இந்த மைனர் செயின், இது நீ சம்பாதிச்சு வாங்குனதா? இல்ல நீ போட்டுக்கிற டி-ஷர்ட் ஜீன்ஸ் நீ சம்பாதிச்சு வாங்குனதா? அதை விட கால்ல போட்டிருக்கியே காஸ்ட்லி ஷூஸ், இதாவது நீ சம்பாதிச்சு வாங்குனதா? உன் மானத்தை காப்பாத்துற துணியவே உன்னால சம்பாதிச்சு வாங்க முடியாதப்போ உன்னை நம்பி வர ஒரு பொண்ணோட மானத்தை காப்பாத்துற புருஷனா உன்னால எப்படி வாழ முடியும்? லவ் பண்றானா? லவ். ஏண்டி, காலேஜுக்கு படிக்க போறியா இல்ல பாடம் நடத்த போறியா? பெருசா என்னமோ லெக்சர் அடிக்க பாரு. அதான் நின்னு வேடிக்கை பார்த்தேன். சும்மா சொல்லக்கூடாது. சூப்பரா ஃபைட் பண்றீங்க. ஒரு நிமிஷம் என்ன, ஈவினிங் வரைக்கும் டைம் தரேன். கரெக்டா நான் என்ன பிரசன்ட் கொடுப்பேன்னு யோசிச்சு வைங்க. நான் வரேன். பாய். என்ன லேட் ஆச்சுன்னு கோவமா? 5 minutes டைம் தரேன். நான் என்ன பிரசன்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு கரெக்டா சொன்னா ஒரு உம்மா தரேன். வேண்டாம், பிரசன்ட் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், நீ போயிடு. என்ன பொய்க்கோ வந்தானே? இத பார், தயவு செஞ்சு போயிடு. இனிமேல நான் சஸ்பென்ஸ் வைக்க விரும்பல. உங்களுக்காக வாங்கிட்டு வந்த பிரசன்ட் இந்த ஷர்ட் தான். நானே போட்டு விடுவேனா? வேலை கிடைக்கும், ஆனா ஒரு நல்ல பொண்ணு கிடைக்காது. இவங்க 2 பேரையும் நம்ம சேர்த்து வச்சிடணும். சுமித்ரா, நடந்ததெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். நம்ம யாரு மேல அதிக பிரியம் காட்டுறோமோ அவங்க மேலதான் அதிக கோபம் காட்டுவோம்.
நீ சட்டையை கொடுத்தப்ப வேண்டான்னு தூக்கி எறிஞ்சவன் இப்ப அதே சட்டையை நெஞ்சு மேல அணைச்சிட்டு படுத்திருக்கான். போய் பாரு. நான் போனதுக்கு அப்புறம் ஷர்ட்டை கட்டி பிடிச்சு தூங்குற அளவுக்கு என் மேல பிரியம் இருக்குல்ல. என்னையே நான் ஷர்ட் கொடுக்கும்போது கோவப்படுற மாதிரி நடிக்கணும். உங்களுக்கு அவ்வளவு ஆசை இருந்தா என்னையே கட்டி பிடிச்சிருக்கலாம்ல. நீங்க அடிச்சது கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ப்ளீஸ், நான் சொல்ற கொஞ்சம் நம்பு. உன்னோட ஆசைகளுக்கும் எதிர்பார்ப்புகளுக்கும் தகுந்தவன் நான் இல்லை. கல்யாணத்தன்னைக்கு ஒரு பொண்ணு கழுத்துல ஏற மஞ்ச கயிறு தாலி கயிறை நிலைக்கிறதும் தாம்பு கயிறை மாறுறதும் அது கட்டவனோட யோகிதை பொறுத்தது. எனக்கு அந்த யோகிதை இல்ல. என்ன மறந்துரு. அப்புறம் நீ நினைக்கிற மாதிரி நான் எந்த வேலையிலும் இல்ல. சுயமா சம்பாதிக்கிறவனும் இல்ல. உனக்கு எந்த விதத்திலையும் நான் தகுதியானவனும் இல்ல. இனியும் உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. பூக்குற எல்லா பூவும் பூஜைக்கு போகணும்னு தான் ஆசைப்படுது. ஆனா அது பூஜைக்கு போறதும் புதக்குழிக்கு போறதும் அந்த பூவோட ஆசைப்படி நடக்கிறது இல்ல. அது மாதிரிதான் வாழ்க்கையும். நீ நினைக்கிற மாதிரி வாழ்க்கை விளையாட்டு இல்ல. தயவு செஞ்சு மறந்துரு. அற்புதமான நடிப்பு, அருமையான வசனம். நாளைக்கு காலையில நான் கொடுத்த ஷர்ட்டை நீங்க போட்டு வரீங்க. ஓகே? எனக்கு கோயிலுக்கு வர சொன்னீங்களாமே, கோபால் சொன்னாரு. ராத்திரி நீயும் சுமித்ராவும் பேசிட்டு இருந்தத நான் கேட்டேன். சுமித்ரா பிறந்ததுலேருந்து ஒரு நாள் கூட என்ன பிரிஞ்சு இருந்ததே இல்லை. இன்னைக்கு என்ன பார்க்காம இருந்தாலும் பரவாயில்ல, உன்னை பார்க்காம இருக்க முடியாதுங்கிறதுக்காக என் கூட ஊருக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டா. அவதான் என்ன புரிஞ்சுக்கலன்னா நீங்களுமே என்ன புரிஞ்சுக்கல. உன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டதுனால தான்ப்பா உங்ககிட்ட பேச வந்தேன். காதலிக்கிற பொண்ணு முன்னால விதவிதமா ட்ரெஸ் போட்டுக்கிட்டேன். நான் அப்படி இப்படின்னு பொய் சொல்லிக்கிட்டு தெரியுற இந்த வயசுல வேலை வெட்டி இல்லாத வாங்குற உண்மையை சொன்னியே, அதுல உன் நேர்மையை புரிஞ்சுக்கிட்டேன். திடீர்னு நான் கண்ணை மூடிட்டா என் பேத்தி அனாதையா நிப்பாளேன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்ப அவளை அன்பா கவனிச்சுக்கிறதுக்கு நீ இருக்கேங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். பாட்டி, சுமித்ராவுக்கு நான் எந்த விதத்திலும் தகுதியானவன் இல்ல. ஒரு பொண்ணை ஏத்துக்க உனக்கு தகுதி இல்லைன்னு நினைச்சு நீ ஒதுங்கிறத விட அந்த பொண்ணுக்கு தகுதியானவனா உன்னையே மாத்திக்க கூடாது. நான் மறுபடி ஊர்ல இருந்து வரும்போது நீ ஒரு நல்ல வேலையில இருக்கணும். நிலுப்பா, எங்க போற? இந்த கம்பெனில ஏதாவது வேலை கிடைக்குமான்னு. தம்பி, இப்பெல்லாம் மனுஷன் செய்யற வேலையை மிஷினே செய்யுது. பல வருஷமா வேலை செஞ்சவங்களுக்கு எங்க வேலை இல்ல. இப்ப போய் புதுசா வேலை கேட்க வந்திருக்க. போ, சொந்தமா தொழில் செஞ்சு போச்சுக்க. போ. கல்யாணத்துக்கு வேண்டிய நகை புடவை எல்லாம் எடுத்து கொடுத்துட்டேன். இனி என்னென்ன வேணுமோ அதெல்லாம் முன்னாடியே கேட்டு வாங்கிக்க. கடைசி நேரத்துல கேட்டு என்ன தொல்லை பண்ணாத, புரியுதா? அம்மா 10,000 ரூபாய் பட்டுப்புடவை எடுத்தனால அதை எடுத்து கொடுமா. ஏமா இப்ப கையில காசு இல்ல, வரும்போது வாங்கி தரல. நாம கல்யாண வேலையை அலைஞ்சிட்டு இருக்கோம். உங்க அப்பா எங்க குடிச்சிட்டு திரியறாரோ இருந்தாவோ.
டான்ஸ் கிளாஸ் ஜாயின் பண்ணதே பானோட ஃபிகரை ஃபீட் பண்ணதா. டேய் செயினை குடுறா. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, அப்புறமா பார்க்கலாம்டி. என்ன தகராறீங்க சார்? ஒரு பொண்ணு கைட்டு இருந்து செயின் அறுத்துட்டு ஓடி வந்தா சார். நான் பிடிக்கலாம் என்ன ஓடி போயிருப்பான் சார். இல்ல சார், நான் திருடல, இவன் தான் திருடிட்டு ஓடி வந்தான். ஏய், யார பத்திர திருடன்ற? நீ திருடிட்டு என் மேல போறியா? சார், இவன் தான் திருடன். பாலு, என்னாச்சு பாலு? என்ன நடந்தது? செயின் இவன் திருடிட்டு பழைய ஏன் மேல போடுறான் சுமித்ரா. ஏண்டா பட்ட பகல செயின் திருடிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி அடிக்கிறியா? யோ, யார பார்த்து திருடன்னு சொல்ற? இவர் யார் தெரியுமா? ஒரு பெரிய ஆபீஸ்ல கௌரவமான வேலையில இருக்காரு. இவர் எதுக்காக செயினை திருடணும்? யார் இவனா? கேவலம் ஒரு பொண்ணு கைட்டு இருந்து செயினை திருடிட்டு ஓடி வந்தவன். இவன் பெரிய கம்பெனில வேலை செய்யறானா? ஏண்டா சில்லறை வேணும்னு போய் சொல்லி என் பேரை யூஸ் பண்ணி சைக்கிள் திருடிட்டு போனானே. நீ சுத்திக்குள்ள எங்கேயாவது என்கிட்ட மாட்டு வேணும் தேடிட்டே இருந்தா நானு. அட ஊரடிச்ச திருடனா இருப்பான் போலுக்கு. அவன் பாக்கெட்டை செக் பண்ணி பாருங்க, இன்னும் என்னென்ன திருடி இருக்கான்னு பாப்போம். இவன் தான் திருடிட்டு வந்தானு. இப்போ அதை நம்புங்க சார். இல்ல நான் எடுக்கல, என்ன நம்புங்க சார். இந்த செயின் எப்படி என் பாக்கெட்ல வந்ததுன்னு எனக்கு தெரியாது. ஏண்டா போலீஸ்காரங்க திருடுனா செயினே? உண்மையை சொல்லுங்க, நீங்க திருடுனீங்களா? சைக்கிளை திருடுனது உண்மைதான், ஆனா செயினை நான் திருடல. என்ன நம்ப சுமித்ரா. என்னைக்கு ஒரு திருடன் எல்லாத்தையும் தானே திருடினதா ஒத்துக்கிட்டு இருக்கான்? கேவலம் ஒரு சைக்கிள் திருடுனேன்னு சொல்றியே, உனக்கு வெக்கமா இல்ல? இவ்வளவு கேவலமானவன் கூட பழகுறத நினைச்சு நான் வெக்கப்படுறேன், வேதனைப்படுறேன். என்ன மேன், என்ன இங்க கலாட்டா? பழைய கேடு சார் இவன். செயினை திருடிட்டு ஓடி இருக்கான், பப்ளிக் பிடிச்சிட்டாங்க. கான்ஸ்டபிள் ஃபைவ் நாட் 4 அந்த லாக்கப்பை ஓபன் பண்ணு. பாலு வா. யாரு யார் வேணும் உங்களுக்கு? சுமித்ரா பார்க்கணும். சுமி, சுமித்ரா நான் சொல்றது கொஞ்சம் கேளு. நான் எதையும் கேட்க தயாரா இல்ல, முதல்ல வெளியே போ. உன்னை பார்த்து உண்மையை சொல்லலான்னு தான் வந்தேன். இங்க பாரு, எப்ப நீ ஒரு திருடன் தெரிஞ்சதோ அன்னைக்கே என் மனசுல உன்னை தூக்கி எறிஞ்சிட்டேன். என் முகத்தை முடிக்க உனக்கு வெக்கமா இல்ல? தயவு செஞ்சு வெளியே போ. என்ன சுமித்ரா? என் முன்னாடி நிக்காத, வெளியே போ. சுமித்ரா, ஆசைப்பட்டு தொடச்சு வைக்கிறதுக்கும் ஆத்திரப்பட்டு தூக்கி எறியறதுக்கும் காதலுங்கிறது இப்ப நீ உடைச்சியே அது மாதிரி பொம்மை இல்லை. என்ன புரிஞ்சுக்காம என்ன வெறுக்க ஆரம்பிச்சிட்ட. வெறுக்க ஆரம்பிச்சதாலே என்ன புரிஞ்சுக்காம போற. உன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டனால தான் சொல்றேன், என் முன்னாடி நிக்காத, வெளியே போ. சுமி ரிலாக்ஸ்டா. வாங்க வாங்க பிரதர். லவ்வா? அதான் மனசுல இருந்தே உன்னை தூக்கி எறிஞ்சிட்டேன் வெளியே போடான்னு சொல்றல, அப்புறம் ஏன் பண்ணிக்கிற? போப்பா போ. ஆமா, மத்த விஷயங்கள்லாம் எப்படி முடிச்சிட்டியா? புரியல, முடிச்சிட்டியான்னு கேக்குறேன். என்ன இன்னும் முடிக்கலையா? என்னடா சொன்ன? மகேஷ், என்ன போ சொல்லுனே, போ சொல்லுனே. என்ன ஆச்சு? கொலை பண்ணிடுவேன். என்ன சொல்றான் தெரியுமா அவன்? என்ன சொன்னா? அத சொல்றதுக்கு வாய் கூசுது. முடிஞ்ச அளவுக்கு நான் அவளை அனுபவிச்சுட்டேன். இனிமே அவ கழுத்துல எவன் தாலி கட்ட எனக்கு என்ன கேட்கலாம்? என்னடா? நிறுத்து. நீ திருடன் தெரிஞ்சது எனக்கு கிட்ட போனவன் சொல்றியே. இவ்வளவு கேவலமான கூட பழகணும்னு நினைச்சு அழுவடுவா செத்துட்டு இருக்கேன். என்னடா முறைக்கிற? போடா.
ஜீவன் என் ஜீவன் யோ நித்யா என்னயா இந்த அடிக்கிற? நீ தான் பணத்தை கொடுத்து அந்த 3 பேரையும் செந்தியா அடி, நான் வந்து உன்னை அடிக்கிற மாதிரி அடிச்சு காப்பாத்துறேன்னு சொன்னேன். சும்மா நச்சா போதுன்னு சொல்லிட்டு மெய்யாலுமே அடிக்கிறியா? இந்தாயா வந்து விட்டு. பாட்டி இவங்க சொல்ற நம்பாதீங்க. எனக்கு எதுவுமே தெரியாது. நான் எதுவுமே செய்யல. என்ன நம்புங்க பாட்டி. இவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. நல்லவனை போல இருப்பான் பரம சண்டாளங்கிறத நிரூபிச்சிட்டேடா பாவி. உன் நிழல் பட்டா கூட பாவம். என் மூஞ்சிலே முழிக்காத. போடா வெளிய. மகேஷ் மகேஷ் பாட்டி, ஒரு கொலை குற்றவாளி கூட தான் பக்கம் இருக்கிற நியாயத்தை சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க. ஒரு தூக்கு தண்டனை கைதியை கூட உன் கடைசி ஆசை என்னன்னு கேட்பாங்க. நான் என் ஆசையை சொல்ல வரல, என் ஆதங்கத்தை சொல்றேன். அது கூட கேட்க மாட்டீங்களா? பாட்டி, என்ன யாருமே புரிஞ்சுக்காம அணு அணு வேதனைப்பட்டு சாகிறத விட ஒரே இந்த கோயில உயிர் போகட்டும். சொன்னா கேளுப்பா. பிறந்ததுல இருந்து என்ன யாரும் அடிச்சதும் இல்ல, அணைச்சதும் இல்ல. born with the silver spoon ன்னு சொல்லுவாங்க. ஆனா நான் பிறக்கும் போதே கையில கொல்லிக்கட்டையோட தான் பிறந்தேன். ஒவ்வொரு அம்மாவும் தான் குழந்தை தத்தி தத்தி நடந்து வர அழகை பார்த்து ரசிப்பாங்க. ஆனா நான் முத நடந்ததே எங்க அம்மாவுக்கு கொல்லி வைக்கத்தான். பொண்டாட்டி செத்தா புருஷன் புது மாப்பிள்ளைன்னு சொல்லுவாங்க. எங்க அம்மா செத்த 3வது நாளே எங்க அப்பா அதை நிரூபிச்சாரு. அம்மா போனதுக்கு அப்புறம் அப்பா இருக்காருன்னு எனக்குள்ள இருந்த சின்ன நம்பிக்கையும் போயிடுச்சு. அப்பா இன்னொரு கல்யாணத்துக்கு சம்மதிச்சாரு. எங்க அப்பாவுக்கு 2வது கல்யாணம் நடந்தது. அந்த கல்யாண வீட்லயே நான் யாருக்குமே வேண்டாதவன் ஆயிட்டேன். நான் ஒரு அனாதைங்கிறதையும் எனக்குன்னு யாருமே இல்லைங்கிறதையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எல்லா ஆம்பளைங்களுக்கும் பொதுவா இருக்கிற பலவீனத்தை பயன்படுத்தி என் சித்தி எங்க அப்பாவை என்கிட்ட பிரிச்சாங்க. யாருடைய அன்பும் பாசமும் அரவணைப்பும் இல்லாம நான் வளர்ந்தேன். என் சித்திக்கு ஒரு குழந்தை பிறந்தது. எல்லா அம்மாவும் நிலாவை காட்டி தான் தன் குழந்தைக்கு சோறு ஊட்டுவாங்க.
ஆனா என் சித்தி என்ன காட்டி தான் அவங்க குழந்தைக்கு சோறு ஊட்டினாங்க. காஞ்ச வயிறோட கண்ணில் ஏக்கத்தோட கடைசி ஒரு வாய் சோறாவது கிடைக்காதான்னு காத்துக்கிட்டு இருப்பேன். ஆனா என் சித்தி அந்த கடைசி உருண்டையை கூட எங்க வீட்டு நாய்க்கு தான் போடுவாங்க. நான் வளர்ந்து பெரியவனானா எங்க சொத்துல நான் பங்கு கேட்பணும்னு என்னை கொலை பண்ண ஒரு ஆள் ஏற்பாடு பண்ணாங்க என் சித்தி. உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக ஊரை விட்டே ஓடி வந்துட்டேன். அந்த வயசுல மெட்ராஸ் வந்து எனக்கு தெரிஞ்சதெல்லாம் பசி ஒண்ணுதான். என் தேவைகளுக்காக மட்டுமே நான் ஏமாத்த ஆரம்பிச்சேன். ஒரு நாள் என் தேவைக்கு மேல நான் ஆசைப்பட்டதே இல்லை. வாழணும்னு மட்டும் தெரிஞ்ச எனக்கு இப்படித்தான் வாழணும்ன்றது தெரியல. உங்க காம்பவுண்ட் வந்த பிறகு சுமித்ராவோட அன்பு அரவணைப்பு எனக்கு கிடைச்சப்போ செத்து போன எங்க அம்மாவே திரும்ப கிடைச்சதா சந்தோஷப்பட்டேன். ஆனா சுமித்ராவுக்கு நான் தகுதி இல்லைன்னு என் மனசாட்சி உறுத்தினப்போ அவகிட்ட இருந்து விலக நினைச்சு என்னை பத்தி சொன்ன போது அதை அவ விளையாட்ட எடுத்துக்கிட்டா. ஒரு பொண்ணுக்கு நீ தகுதி இல்லைன்னு நினைச்சு ஒதுங்கிறத விட அந்த பொண்ணுக்கு தகுதியானவனா உன்னை ஏன் மாத்திக்க கூடாதுன்னு என்னை கேட்டீங்க. அதுதான் என் வாழ்க்கையில நான் கேட்ட முதல் அறிவுரை. புது மனுஷனா வாழணுன்ற ஆசையோட வேலை தேடி போனா ஒரு அம்மாவுக்கு உதவி பண்ண போய் திருடன்ற பழிய சுமந்தேன். சந்தர்ப்பங்களும் சாட்சிகளும் சரியா அமைஞ்சா கண்ணகியை கூட வேசி நிரூபிச்சலாங்கிற போது ஏற்கனவே ஏமாத்துக்காரனா இருந்த என் பக்கம் எந்த சாட்சியும் இல்ல. ஒரு தப்பு செஞ்ச என் மேல உங்க வீட்டுக்கு புதுசா வந்த மகேஷ் பல தப்புகளை நான் பண்ணதை அவங்க எல்லாரும் நம்ப வச்சுட்டான். இது வரைக்கும் நடந்த எல்லா உண்மைகளையும் உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன். முடிவு உங்க கையில தான் இருக்கு. முடிவில்லப்பா, இனி ஆரம்பந்தான். தவம் இருந்த பலன் வரந்தா, சாபம் கிடையாது. பட்டு காலையே படும், கெட்ட குடியே கெடுங்கிற மாதிரி உனக்குள்ள இவ்ளோ சோகம் இருக்குன்னு தெரியாம நானும் உன்னை திட்டி காயப்படுத்திட்டேன். சுமித்ராவும் உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டா. உங்க 2 பேரையும் சேர்த்து வைக்க வேண்டியது என் பொறுப்பு. இப்பவே இந்த சந்தோஷமான விஷயத்தை சுமித்ரா கிட்ட சொல்றேன். சுமித்ரா, பாட்டிக்கு என்னாச்சு? அவங்க உயிரோட இருக்காங்களா இல்ல செத்து போயிட்டாங்களான்னு பாக்க வந்தியா? பாட்டியை பத்தி விசாரிக்க நீ யாரு? என்ன சுமித்ரா இப்படி கேட்டுட்ட? பாட்டி நல்லா ஆகணுங்கிறதுல நம்மளை விட சாருக்கு தானே அதிகம் ஆக்குற. பாட்டி நல்லா ஆயிட்டா சார் பழனிக்கு காவடி எடுப்பாரு, மருந்து மளிகை மொட்டை கூட போடுவாரு. நீ நானும் அதை செய்வோமா? ஹாஸ்பிடல் வந்து ரவுடித்தனம் பண்றேன். சொந்தம் இருக்கிற ஒரே பாட்டி உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. நீ யாரு நான் யாரு? எனக்கு உனக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? ஏன் இப்படி மறுபடியும் என்ன தேடி வந்து தொல்லை பண்ற? நான் உயிரோட இருக்கிறது உனக்கு பிடிக்கல. இப்ப என்ன ஆஸ்பத்திரியில என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியணும், அவ்வளவுதானே? இங்க பாரு, 24 மணி நேரம் ஆஸ்பத்திரியிலே இருந்து அங்க என்ன நடக்குதுன்னு தகவல் உனக்கு அனுப்புறேன், போதுமா?
கடையை சாத்தி கலவரம் பண்ணி என்னைய கீழ்ச்சிங்க. நீங்க என்ன பண்ணீங்களோ ஏது பண்ணீங்களோ எனக்கு தெரியாது. நாளைக்கு இந்த கவர்மெண்ட் என்ன ரிலீஸ் பண்ணணும். சமா தூக்கமப்புல குதிரை அமைக்கிறாதுங்க, குண்டு வெடிச்சிடும். பாலு, கோபால், பாட்டிக்கு எப்படி இருக்கு? டாக்டர் என்ன சொன்னாரு? சொல்லுங்க கோபால், பாட்டிக்கு எப்படி இருக்கு? உடனடியாக ஆபரேஷன் பண்ணா பாட்டி பிழைக்காங்க டாக்டர் சொல்லிட்டாங்க. ஆபரேஷன் பண்றதுக்கு 1 லட்சம் ரூபாய் பணம் செலவாகும். அவனுங்களும் பணம் கட்டுற மாதிரி தெரியல. அவ்வளவு பணத்துக்கு நம்ம எங்க போவோம்? 1 லட்சமா? நீங்க இங்க இருந்து பாட்டியை பாத்துக்கங்க. நான் எப்படியும் பணத்தோட வரேன். என் உயிரை அடமானம் வச்சாவது பாட்டியை காப்பாத்து. கோயம்புத்தூர் மாப்பிளைக்கு பொண்ணு கிடைச்சிருச்சா? கோயம்புத்தூர் மாப்பிளைக்கு பொண்ணு கிடைச்சா, தமிழிலே பட்டு படிச்சா. இனிமே இந்த காம்பவுண்ட் இனிமே இந்த காம்பவுண்டும் சுமித்ராவும் கோயம்புத்தூர் மாப்பிள்ள கண்ட்ரோல் தான். பாட்டி வேற கையே. ஜஸ்ட் மிஸ். பாத்தீங்களா, ஹாப்பியா இருக்கிற நேரத்துல டிஸ்டர்ப் பண்றான். இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.